கோயம்புத்தூரே கோலாகலமா கொண்டாடுற மாதிரி சிட்டிக்கு நடுவுல சும்மா அள்ளு விடுற கம்பீரமா நடக்கக்கூடிய எங்க காவல் தெய்வத்தோட கோணியம்மன் தேர் திருவிழா. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா எங்க காவல் தெய்வத்தை பத்தி? சுமார் 500-600 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர் ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள எப்படி வாழ முடியும்? இருளன் இனத்தோட தலைவன் தான் கோவன். அடர்ந்த காட்டுக்குள்ள ஜனங்கள் வாழ முடியாதுல்ல, அதனால அதை சீர்படுத்தி வாழ வழி செஞ்சு கொடுத்தார் கோவன். முன்னாடி பேர் வச்சது என்னமோ கோவன் புதூர். காலப்போக்குல அது அப்படியே கோயம்புத்தூரா மாறிடுச்சு. சரி, கதைக்கு வருவோம். அந்த பகுதியில பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் தவிச்ச போது ஒரு கல்ல கோவன் சாமியா வழிபட்டு பசி பட்டினி போக கடுமையா பூஜை பண்ணாரு. அதுக்கு கிடைச்ச பலன் தான் மழை பெஞ்சு ஊரே செழிப்பாக்கிடுச்சு. கோயம்புத்தூரை பாதுகாக்க ஒரு கோட்டைய கட்டி அதுல கோணியம்மனை பிரதிஷ்டை பண்ணாங்க. கோணியம்மனுக்கு கோணிங்கிற அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். சுள்ளுன்னு கொளுத்துற வெயில்ல நமக்காக சில சகோதரர்கள் அவங்கனால முடிஞ்ச தானத்தை கொடுப்பாங்க. ரோட்டு கடை வியாபாரி கிட்ட ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்கோங்க, அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க.